இங்க ஒருத்தர் இருந்துட்டு தலையில கை வைக்கிறா. அதே மாதிரியே சவுத் கொரியால ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு தலையில கை வைக்குது. இதை இருந்துட்டு ஒரு கோஇன்சிடென்ட்னு சொல்லி நினைக்கிறா. அப்புறம் அவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு டிவியில பாக்குறா, அந்த மான்ஸ்டர் வந்துட்டு எதையோ தூக்கி எறிகிற மாதிரி இருந்துட்டு பண்ணுது. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, அவ பார்க்ல இருக்கும்போது ஒரு கேனை இருந்துட்டு தூக்கி எறிஞ்சிருப்பா. இதெல்லாம் உண்மையா இருக்கான்னு சொல்லி அந்த பார்க்ல போயிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லி இருந்துட்டு திரும்ப அந்த பார்க்குள்ள போயிட்டு கையை தூக்கி நிக்கிறா. டிவியில வந்து பார்த்தா அதே மாதிரி அந்த மான்ஸ்டர் வந்துட்டு பண்ணுது. அப்புறம் அந்த மான்ஸ்டர் பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறா, எதனால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பார்க்கோட சென்டர்ல போய் நின்றுட்டு பண்ணாதான் இருந்துட்டு இதெல்லாம் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே அதை இருந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. அப்புறமா இருந்துட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸை இருந்துட்டு கூட்டிட்டு வந்து இப்படி எல்லாம் ஆகுதுன்னு சொல்லி இருந்துட்டு சொல்றா. அவ அந்த பார்க்கோட நடுவுல போய் நின்றுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அதே மாதிரியே லைவ்ல இருந்துட்டு அந்த மான்ஸ்டர் வந்துட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துட்டு தெரியுது. அதை பார்த்துட்டு அவளோட 3 ஃப்ரெண்ட்ஸுமே இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அங்க இருந்த மிலிட்டரி ஹெலிகாப்டர் இருந்துட்டு ஒன்று ராக்கெட் லான்ச்சர் லான்ச் பண்ணுது. அது போய் அந்த மான்ஸ்டர் மேல அடிச்சு வெடிக்குது. அதோட வலி இருந்துட்டு இவ்வளவு இருந்துட்டு ஃபீல் பண்றா. உடனே கையை வச்சிருந்துட்டு குத்துற மாதிரி இருந்துட்டு ஆக்சன் பண்றா. அதுல அந்த ஹெலிகாப்டர் மேல பட்டு அந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு வெடிச்சிருது. உடனே அவன் அந்த இடத்துல இருந்து எப்படியாவது வெளியே போகணும்னு சொல்லி வந்துட்டு வேகமா வெளியே போறதுக்காக திரும்பறா. கால் தடுக்கி அங்கேயே இருந்துட்டு பொத்துன்னு விழுந்துடுறா. டிவியில என்னாச்சுன்னு சொல்லி இருந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா இருந்துட்டு அதை பார்த்து ரொம்பவே இருந்துட்டு அவ ஷாக் ஆயிட்டா. 70 பில்டிங்க்கு மேல இருந்துட்டு அங்க ரொம்பவே இருந்துட்டு நாசமாயிருக்கு. நிறைய பேருக்கு அந்த இடத்துல ஆக்சிடென்ட்டும் ஆயிருக்கு. அதை பார்த்து இருந்துட்டு அவ ரொம்பவே கஷ்டப்படுறா. அடுத்து வந்துட்டு கொரியால இருந்துட்டு எப்படி சாரி கேட்கறதுன்னு சொல்லி ஒரு லெட்டர்ல இருந்துட்டு எழுதிட்டு வந்து அந்த பார்க்கோட சென்டர்ல வந்துட்டு திரும்ப இருந்துட்டு அதை ஒரு லெட்டரா பார்த்து எழுத ஆரம்பிக்கிறா. நான் இனிமே இங்க வரமாட்டேன், இப்ப நடந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் இருந்துட்டு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல மான்ஸ்டர் அப்படின்ட்டு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி வேணும்னா என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.